ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று சிஎஸ்கே விஸ் டிசி மேட்ச் நடந்துச்சுல. என்னதான் சிஎஸ்கே தோத்துருந்தாலும் சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். எஸ், ஆப்வியஸ்லி நம்மளோட தலை MS தோனி ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு காட்டி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், அவர் வந்து இந்த IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முடி வளர்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் ஸ்போர்ட்ஸ் பேட்டில் விளையாண்டது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து இதுதான் அவரோட கடைசி இயர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தப்போ, அவர் 1 டவுன் வருவாருப்பா, அந்த பழைய தலை அந்த 1 டவுன்ல வந்து அடிச்சுக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வழக்கம் போல நம்பர் 7 நம்பர் 8 தான், நம்பர் 7 கூட இல்லை, நம்பர் 8ல தான் அவர் வந்து வந்தார். ஓகே, அந்த 2 மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் பேட்டிங் வர முடியலை. ஸோ நேற்று வந்து வந்தார். எஸ், உண்மையிலுமே விண்டேஜ் தலை தாங்க. 16 பால்ல 37 ரன்னு, 4 4 3 6 அப்படின்னு சொல்லிட்டு 231 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு காட்டி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். MS தோனியோட இந்த ஒரு பிளே டெஃபினெட்லி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் அவர் நம்பர் 8ல இறங்கணும், கொஞ்சம் முன்னாடியே இறங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், வைசாக் அப்படின்னாலே வந்து அவருக்கு என்னன்னே தெரியலங்க. அவர் அந்த சிட்டியை ரொம்ப லவ் பண்றாரு. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் MS தோனியோட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வைசாக்ல தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய நல்ல நாக்ஸ் வந்து வைசாக்ல வந்திருக்கு. ஸோ வைசாக் என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒரு ஸ்பெஷல் சிட்டியாக தான் வந்து இருந்திருக்கு. அந்த கிரவுண்டை என்றைக்குமே அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி விளையாண்டுட்டு தான் இருந்திருக்காரு நல்லா. ஸோ நேற்றுக்கான கேமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருந்துச்சு. ஈவன் தான் நேற்று நான் பார்த்த இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா MS தோனி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ரன்னெல்லாம் பெருசாக ஓட மாட்டார், அவர் நின்றுப்பார், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு மைண்ட் செட் மறுபடியும் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா. அது ரவீந்திர ஜடேஜா நிக்கிறப்ப நிப்பாட்டினாரு பாருங்க. ஆப்வியஸ்லி கேம் முடிய போகுது, கேம் ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் 6 அடிச்சா மட்டும்தான் அது வேலைக்கு ஆகும். ஸோ ஓடி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி, கேமை நல்லா முடிக்க முடியலை, ஜெயிக்க முடியலை அப்படின்னாலும் ஃபேன்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் காட்டுவோம் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து விளையாண்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம், அவரால் பெருசாக ரன்ஸும் ஓட முடியலை. அது உண்மையான ஒரு விஷயம். அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா MS தோனி ஒரு காலகட்டத்தில் ரன் ஓட ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட்லாம் வந்து பண்ண முடியாது. செம்ம ஸ்பீடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓடுவார். ஓகே, ஆனால் இப்போ லாஸ்ட் இயர் அவரால் ஓட முடியலை, பிகாஸ் அவரோட அந்த நீ இன்ஜுரி இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி சர்ஜரி வேற பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் வேற எதுவும் இன்னமும் வந்து பெருசாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து அதை ஓட முடியலை. இது ஒரு பெரிய விஷயங்க. சர்ஜரி பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இப்படிலாம் விக்கெட் கீப்பிங் பண்ணி 20 ஓவர் அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நார்மலான விஷயம் கிடையாது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் கவனிச்சிங்க, இல்லை ஃபோட்டோஸ் நிறையா வந்துச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸ்டில் அவரோட காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் இயர் அந்த நீ இன்ஜுரி டைமில் கட்டிகிட்டு இருந்தார்ல, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஹாட் பேக் மாதிரி, அதை ஸ்டில் அவர் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. எஸ், அந்த அளவுக்கு அவருக்கு இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் என்னன்னா அவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு மக்களே. ஸோ கஷ்டம். நம்ம ஒரு 24 வயசு பையனுக்கு ஒரு இன்ஜுரி சரியாகிறதும் 40 வயசு ஒருத்தவங்களுக்கு இன்ஜுரி சரியாகிறதும் ஒரே விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் அவரோட ஃபிட்னஸ் லெவல், அவரோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் எப்பா அது இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஒத்த கையில் ஒரு 6 அடிச்சாரு பாருங்க, வேற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கவர் ஷாட் ஒன்று அடிச்சார்ல 6, அது வேற மாதிரி ஷாட்டுங்க. அது நான் MS தோனி கவரில் 6 அடிச்செல்லாம் பார்த்ததே கிடையாது. விண்டேஜ் தோனி அடிச்சு தான் பார்த்துருக்கேன், ரீசெண்டாலாம் நான் பார்த்ததே கிடையாது. வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஷாட் அப்படின்னே சொல்லலாம். எஸ், சீரியஸ்லி MS தோனியோட இந்த ஒரு பெரிய கம்பேக் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சிஎஸ்கேக்கு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸ்டில் சிஎஸ்கே தோற்றுருந்தாலும் பயமுறுத்துகிற சைடாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா நேற்று மேலே மாட்டி இருந்துச்சு ஒரு 2 பேருக்கு நல்லா அப்படின்னா இந்த கேம் சிஎஸ்கே சைடு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிதான் நடக்கும். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, தோத்ததெல்லாம் ஒரு பெரிய ரீசன் கிடையாது. ஆனால் சிஎஸ்கே இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இன்னமும் ரொம்ப டேஞ்சரா தெரியுறாங்க MS தோனியோட இந்த நாக்குக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் விண்டேஜ் தலை இஸ் பேக். அண்ட் இந்த படத்தை எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம அண்ணாமலை இன்னும் மாறலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலுமே. எஸ், உங்களோட கருத்து MS தோனியோட இந்த சூப்பர் டூப்பர் இன்னிங்ஸ் பத்தி என்ன? அண்ட் தலை இது மாதிரி விளையாண்டுச்சு அப்படின்னா எந்த இடத்துல இறங்கி விளையாண்டா நல்லா இருக்கும் இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா தலைக்கு சூட் ஆகிற ஒரு இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயிங் லெவலில் எங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.
சேஃப்.